கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இந்த மாலை நேர வேத பாட கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சனிக்கிழமை இந்த வேத பாட கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நம்ம எல்லாரும் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலே மறைந்திருக்கிற ரகசியங்களை ஆண்டவரே பாலகருக்கு வெளிப்படுத்துகிற எங்கள் தெய்வம், அந்த நாளிலே கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தயவுள்ள கர்த்தரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நான் இப்பொழுது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறதான இந்த தருணத்தில் கொரிய தேசத்தில் போதகர்கள் ஜெப முகாமில் நான் இருப்பேன். நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வார வேத பாட கூட்டத்தில் நான் உங்களை முகமுகமாய் சந்திப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் இதுவரையில் பார்த்ததை ஒரு விஷயம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதுவரையில் வெளிப்படுத்தின விசேஷத்தின் 3 அதிகாரங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த 3 அதிகாரங்களில் நாம முதல் அதிகாரத்தில் கிறிஸ்துவனுடைய மகிமையின் தரிசனத்தை நாம் பார்த்தோம். அதாவது யோவான் கிறிஸ்துவை எவ்விதமாக கண்டாரோ அதை நாம் முதல் அதிகாரம் முழுவதுமாக நாம் படித்தோம். 2, 3 அதிகாரங்களில் கிறிஸ்துவனுடைய சபையின் நிலையை குறித்து நாம் பார்த்தோம். 7 சபைகளும் அந்த 7 சபைகளின் நிலைகளும் என்கிறதான அந்த தலைப்பின் கீழாக நாம் இந்த பாடத்தை படித்தோம். அந்த 7 சபைகளும் இன்றைக்கு இருக்கிறதான எல்லா சபைகளுக்கும் நிழலாட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாளிலிருந்து கிறிஸ்து மீண்டுமாக மகிமையில அவர் வரப்போகிறாரே, அந்த நாள் வரையில இருக்கக்கூடிய அந்த சபைக்கு இந்த 7 சபைகளும் நிழலாட்டமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆக இந்த 7 சபைகளில் நாம் எந்த சபையை போல் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. மனம் திரும்பும் பட்சத்தில் கர்த்தர் தம்முடைய வருகையில நம்மை எடுத்துக்கொள்வார் என்பதும், மனம் திரும்பாத பட்சத்தில் வருகையில கைவிடப்படுவோம் என்பதும் நிச்சயமான உண்மையாக இருக்கிறது. நான் மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிற காரியம் இதுதான். நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய திறவுகோல் வசனம் என்று சொல்லி நாம் ஒரு வசனத்தை வாசித்தோம். உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய திறவுகோல் வசனமாக இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யாராவது உங்களுக்கு விருப்பமானால் வேதாகமத்தை திறந்து அந்த வசனத்தை ஒரு முறை கூட நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதுல யோவானுக்கு எப்படியாக தேவன் சொல்லுகிறார், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளையும் எழுது என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருப்பார். ஆகவே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் 3 பிரிவாக பிரித்து படிக்கிறோம். நீ கண்டவைகள் என்று சொல்லும் பொழுது அது வேதாகமத்துல முதல் அதிகாரத்தை குறிக்கிறது. யோவான் கிறிஸ்துவை மகிமை அடைந்தவராக அவர் கண்டார். ஆக அப்படிப்பட்டதான ஒரு நிகழ்ச்சி முதல் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். 2, 3 அதிகாரத்துல நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் இருக்கிறவைகள் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நமக்கு சபைதான் இருக்கிறது. ஆகவே சபை குறித்ததான செய்திகளை அந்த இருக்கிறவைகள் என்கிறதான தலைப்புல 2, 3 அதிகாரங்கள்ல நாம் படிக்கிறோம். இனி சம்பவிப்பவைகள் என்று சொல்லும் பொழுது 4ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அதிகாரம் வரையில இனி சம்பவிப்பவைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள். இதற்கு பிறகு நாம் பார்க்க போகிறது இனி சம்பவிப்பவைகள் என்கிறதான தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய இந்த காரியங்களைத்தான் நான் பார்க்க போகிறோம். ஆகவே நீங்கள் தயவு செய்து இதை நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திவிட்டு நான் உங்களுக்கு தொடர்ந்து நான் கடந்து போக விரும்புகிறேன். அது என்னன்னா, 4வது அதிகாரமும் 5வது அதிகாரமும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரிசனத்தை, ஒரு காட்சியை அது நமக்கு விளக்குகிறதா இருக்கிறது. பரலோகத்தினுடைய தரிசனத்தை 4, 5 அதிகாரங்கள் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரையில அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்துல நடக்கக்கூடிய உபத்திரவங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. மீண்டும் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரையில மறுபடியும் இன்னொரு முறை 2வது தரிசனமாக அங்கே
அதே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தை பற்றிய இன்னொரு வெளிப்பாடும் அங்கே நாம் பார்க்கிறோம். ஆக இந்த அதிகாரங்கள்ல ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்துல நடக்க போகிற நிகழ்வுகள் தான். அதற்கு பிறகு 17, 18 அதிகாரங்கள்ல பாபிலோனுடைய விழுகை, 20, 19, 20 அதிகாரங்கள்ல ஆண்டவர் கொடுக்க போகிற நியாய தீர்ப்பு, 21ஆம் அதிகாரத்துல வரப்போகிற புதிய எருசலேம், 22ஆம் அதிகாரத்துல பிந்திய நித்தியம் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை பார்க்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நிச்சயமாய் நம்புகிறேன். முதலாவதாக இப்பொழுது 4ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து போகலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். நாம் இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தின் 4ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நுழைய போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. வெரி குட். இவைகளுக்கு பின்பு என்று அங்கே ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். அந்த முதல் வசனம் ஆரம்பிக்கும் பொழுதே இவைகளுக்கு பின்பு என்றுதான் அந்த முதல் வசனம் ஆரம்பிக்கிறது. இவைகளுக்கு பின்பு என்று சொல்லும் பொழுது இந்த இவைகள் எவைகளை குறிக்கிறது என்றால், 3ஆவது அதிகாரத்திலேயும் 2ஆவது அதிகாரத்திலேயும் நாம் பார்த்த சபைகளை அது குறிக்கிறதா இருக்கிறது. ஆகவே இது சபையின் காலத்திற்கு பின்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. சபையின் காலத்திற்கு பின்பு என்று சொல்லும் பொழுது மணவாட்டி சபையை கிறிஸ்துவானவர் எடுத்துக்கொண்ட பிறகு, பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக நூதனமான உபதேசங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே நுழைந்திருக்கிறது பார்க்கும் பொழுது நமக்கு வேதனையாக இருக்கிறது. இதுல முக்கியமான ஒரு உபதேசம் என்னன்னா, கர்த்தருடைய ரகசிய வருகை என்ற ஒன்று இல்லை என்று அநேகர் தவறாக போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறத நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு சபை காலத்துல மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாய் இருந்ததான ஏனோக்கு என்கிறதான ஒரு மனுஷன் கர்த்தரோடு வாழ்ந்தபடினாலே, கர்த்தரோடு சஞ்சரித்தபடினாலே அவன் காணப்படாமல் போனான். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, எலியா என்றதான தீர்க்கதரிசியை கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கவனியுங்கள், இந்த உலகத்துல ஜலப்பிரளயம் உலகமெல்லாம் வாரிக்கொள்ளப்பட்ட பொழுது நோவாவும் அவருடைய சந்ததி மாத்திரம் வேலைக்குள்ளாக சென்று அவர்கள் காக்கப்பட்டதும் இன்றைய கர்த்தருடைய வருகைக்கு ஒரு அடையாளமான ஒரு செயல்தான். எப்படி இந்த உலகம் அழியும் பொழுது நோவா அவருடைய குடும்பம் காக்கப்பட்டாரோ, அதற்போல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வருகைக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய சபைக்கு உட்பட்ட பிள்ளைகள் இந்த உலகம் அழியும் பொழுது அழியாமல் கர்த்தருடைய வருகையில அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் முழுவதும் போதிக்கிறதான ஒரு சத்தியம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்துக்கு மாறாக, எதிராக சில நூதனமான உபதேசங்கள் வருகிறது. நமக்கு வருத்தத்துக்குரிய ஒரு செய்திதான். ஆனாலும் விசுவாசிகளாகிய நாம் விழித்திருந்து எச்சரிக்கையாக இருந்து அப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கவனிங்கள், நான் சில வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏற்கனவே பார்த்த வசனங்கள், ஆனால் மீண்டுமாய் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய ரகசிய வருகை குறித்து சொல்லப்பட்டதான சில வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆவது அதிகாரம் 16, 17 வசனங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகங்கள் மேல் வருவார் என்றும் சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, கர்த்தர் வருவார், அப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல
51வது வசனம் 52வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 52 வாசிக்க இதோ கேட்கலாம். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது. நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை நீங்க அதை உற்று கவனிக்கணும். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை என்றதான வார்த்தையை அங்கே பவுல் முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அப்படியானால் இந்த உலகத்துல எல்லா மக்களும் மரித்துத்தான் ஆக வேண்டும் என்றதான நியதி இல்லை. நாம் எல்லாரும் மரிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த கூட்டம் மரிக்க போகிறது இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது, எக்காலம் துணிக்கும் பொழுது, ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நாம் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் அநேக வேத வசனங்கள் நமக்கு தெரியும். உங்களுடைய குறிப்புக்காக நான் அந்த வசனங்களை சொல்லுகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 1 to 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதுல புத்தியுள்ள கன்னிகைகள் மணவாளன் வரும் பொழுது அவர்கள் மணவாளனுடைய அழைப்பின் சத்தம் கேட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவர்கள் கர்த்தருடைய அறைக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்றும், புத்தி இல்லாத கன்னிகைகள் வரும் பொழுது அவருடைய தீவெட்டி அணைந்து போனதுனாலே கதவு அடைக்கப்பட்டு கைவிடப்பட்டார்கள் என்றும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. மத்தேயு 24, 36, 40, 41 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வருகை திருடனை போல் இருக்கும் என்று வேதம் தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல வசனங்கள் வேதாகமம் முழுவதிலும் ஆண்டுடைய ரகசிய வருகை குறித்து நமக்கு தெள்ள தெளிவாக எழுதி இருக்கும் பொழுது இன்றைக்கு இப்படி இல்லை என்று சொல்லுகிற அந்த உபதேசத்திற்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அருமையானவர்களே, எப்படி ஆகலும் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபையினாலே அவருடைய வருகையின் பிரசனத்துல நாம் எல்லாரும் காணப்பட நமக்கு தயவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். கவனிங்க, தொடர்ந்து இந்த 4ஆம் அதிகாரத்துல அடுத்த வசனத்துல நாம பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஓகே, கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த சத்தம் எப்படி யோவானை அழைக்கிறதா, ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று யோவானை அழைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்பு என்ன சம்பவிக்கும் என்பதை யோவானுக்கு காண்பிக்க கர்த்தர் சித்தம் கொண்டார். ஆக இப்பொழுது சொல்ல போகிற இந்த காரியங்கள் எல்லாம் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். எவைகளுக்கு பின்பு? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, சபை காலத்திற்கு பின்பாக நடக்கக்கூடிய காரியங்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கவனிங்கள், ஒரு காரியத்தை நான் அங்கே குறிப்பிட விரும்புகிறேன். 2வது வசனத்துல உடனே நான் ஆவிக்குள்ளானேன் என்று அங்கே யோவான் எழுதுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆக யோவான் இந்த காரியங்களை எல்லாம் ஆவிக்குள்ளாகி தரிசனத்துல பார்த்ததான காரியங்கள். கவனிங்க, தரிசனம் என்பதும் சொப்பனம் என்பதும் கிட்டத்தட்ட ஒரே விதமாகத்தான் இருக்கும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்கெல்லாம் தூங்கும் போது கனவு கண்டீங்கன்னா காலையில முழிச்ச உடனே அந்த கனவை எத்தனை பேர் முழுசா சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஒருவேளை ஒரு கனவை நீங்க பாக்குறீங்கன்னா அந்த கனவு ஒருவேளை அது 1 மணி நேரம் கனவா இருக்கும், 2 மணி நேரம் கனவா இருக்கும். தூக்கத்துல நம்மள அப்படியே அலற வைக்கிற மாதிரியான கனவெல்லாம் கூட இருக்கும். ஆனா காலையில எழுந்தா சும்மா அப்படியே விட்டா நமக்கு 4 விஷயம் தெரியும். நம்ம அங்க போற மாதிரி இருக்கும், யாரோ வரா மாதிரி இருக்கும், துரத்துற மாதிரி இருக்கும், தூங்கி எழுந்துக்கிற மாதிரி இருக்கும், வேற ஏதோ ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்ட முதல்ல தூரத்துல இருந்து பார்த்தா பாஸ்ட் மாதிரி தெரியும், கிட்ட வந்தோடனே பாஸ்ட் இல்லையே, வேற யாரோ ஒருத்தர் தெரியுறாங்களே அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரி தூரத்துல பார்த்தா வேற ஒருத்தர் மாதிரி தெரியும், கிட்ட வந்தோடனே பாஸ்ட் மாதிரி தெரியும். ஸோ அப்ப அந்த தரிசனங்கள் சொப்பனங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்பப்போ மாறி மாறி வரும். ஒரு தரிசனத்தை பார்த்த நம்ம அதை மறுநாள் முழுசும் சொல்றதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்ப ஒரு சொப்பனத்தையோ தரிசனத்தையோ விளக்குறதுன்றது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். தயவு செய்து இதை புரிஞ்சுக்கணும். அப்ப யோவான் ஆவிக்குள்ளாகி தரிசனத்துல பரலோகத்தினுடைய காரியங்களை பார்த்தாரு. அதை பார்த்துட்டு அவர் முழுசா பார்த்த மொத்த செய்திகளையும் இங்க எழுதுறாரா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், அப்படி அவரால் எழுதவே முடியாது.
ஏன்னா அப்படி எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் என்னென்னலாம் அவருடைய ஞாபகத்தில் இருக்கோ, ஆவியானவர் என்னென்னலாம் அந்த உள்ளத்தில் ஆழமா பதிச்சாரோ அதைத்தான் அவர் எழுதியிருப்பாரு அப்படின்றது என்னுடைய தாழ்மையான விசுவாசம். ஆகவே இந்த சம்பவங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை வச்சு இது ஒரு முழுமையான பரலோகத்தை குறித்ததான முழுமையான வெளிப்பாடு என்று நீங்கள் தயவு செய்து நீங்கள் நினைக்க வேண்டாம். யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினதுல அவருடைய இருதயத்துல எதெல்லாம் ஆழமா பதிஞ்சதோ அவைகள் மாத்திரம் இங்க இடம் பெற்றிருக்கிறது. யோவான் பார்க்காத இன்னும் ஏராளமான விஷயங்கள் பரலோகத்துல இருக்கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதுவே அதனால இங்க அவர் என்னதான் பார்க்கிறாரு அப்படின்றத நாம சில காரியங்களை நம்ம பார்க்கலாம், படிக்கலாம். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்துல ஒருவர் வீற்றிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, பரலோகத்துல ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்துல ஒருவர் வீற்றிருக்கிறார். கவனிங்க, சில நேரத்துல இந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிறது பிதாவா, குமாரனா, பரிசுத்த ஆவியானவரான நிறைய பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, நம்முடைய தேவன் திரியேக தேவன். அந்த தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனாய் இருக்கிறார். அப்ப இந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் பிதாவாகத்தான் இருப்பார். ஆனா அவருடைய தன்மைகள் அங்க வெளிப்படுத்தும் பொழுது அந்த தன்மைகள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய தன்மையை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப பிதாவா குமாரனா என்று குழம்பவே தேவையில்லை. சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் பிதா. ஆனா அதே நேரத்துல பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அப்ப சிங்காசனத்துல பிதாவானவர் வீற்றிருக்கிறார். அவருடைய தோற்றமானது எப்படி இருக்கிறது என்று பின்வரும் வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. படிக்கலாம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். பார்வைக்கு அவர் எப்படி இருந்தாரோ வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, ஒரு முக்கியமான குறிப்பை நான் இங்கே கொடுக்கிறேன். வஜ்ரக்கல் என்பது வெள்ளை நிறத்திலும் பதுமராகம் என்பது சிவப்பு நிறத்திலும் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, உன்னத பாட்டை நீங்க வாசிக்கும் பொழுது அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அப்படியானால் இங்கே பார்வைக்கு காட்சி அளிக்கிற இவர் வெண்மையும் சிவப்புமா இருக்கிறதை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த வெண்மையும் சிவப்பும் எதை குறிக்கிறது என்றால், வெண்மை என்பது தேவனுடைய பரிசுத்தத்தையும், சிவப்பு என்பது தேவனுடைய நீதியையும் குறிக்கிறதா இருக்கிறது. அப்ப சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவன் நீதியுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தமுள்ள தேவனும் கூட. ஆகவே அருமையானவர்களே, இந்த நீதியுள்ள பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். 3வது வசனம். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. வெரி குட். கவனிங்க, அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அந்த வானவில் பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாய் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னா, வானவில் என்பது ஒரு உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நீங்க வேதத்தை வாசித்திருப்பீர்களானால் இந்த சம்பவத்தை உங்களால் வாசிக்காமல் இருந்திருக்கவே முடியாது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையில தேவன் முதலாக வானவில்லை வானத்திலே வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நோவாவோடு உடன்படிக்கை செய்து தேவன் நோவாவுக்கு ஆணையிட்டு கொடுத்தார், நான் இனி இந்த பூமியை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். தேவன் தன்னுடைய ஜனத்தை அழித்ததற்காக அங்கே அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இனிமேல் இந்த ஜனம் ஜலத்தினால் அழியாது என்பதற்கு அடையாளமாக தேவன் தன்னுடைய வில்லை வானத்தில் வைத்தார் என்று அந்த வேத பகுதியில் வாசிக்க முடியும். அப்படியானால் வானவில் என்பது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். அதெல்லாம் கவனிங்க, நோவாவின் காலத்துல வைக்கப்பட்டதான அந்த வானவில் 7 வர்ணங்களால் ஆனது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா இங்கே ஒரு வானவில்லை நாம் பார்க்கிறோம். அந்த வானவில் எப்படி இருந்ததாம்? பார்வைக்கு மரகதத்தை போல் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. மரகதம் என்பது பச்சை நிறத்தினால் ஆனது. அப்படியானால் ஒரு வானவில் முழுக்க பச்சை நிறத்தில் ஆன ஒரு வானவில் அங்கே இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்ப நீங்கள் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பச்சை நிறம் என்பது தேவனுடைய கிருபையை அது காண்பிக்கிறது. கவனிங்க, தேவனுடைய கிருபையினால ஆன ஒரு உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியானால் இந்த மரகதம் போன்ற வானவில் எதை குறிக்கிறதுனா, கிருபையின் உடன்படிக்கையை அது நினைவு கூறுகிறதா இருக்கிறது.
கிறிஸ்துவனுடைய இந்த உடன்படிக்கையானது மனுக்குலத்தை எவ்வளவாய் நேசிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாயிருக்கிறது. கவனியுங்கள், நோவாவினுடைய காலத்திலே தேவன் செய்த உடன்படிக்கையே இது நாள் வரையில மக்களை அழிக்காமல் மக்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்றால், கிறிஸ்துவின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்ட இந்த கிருபையின் உடன்படிக்கை என்பது எவ்வளவாய் மன்னிக்கக்கூடியது, எவ்வளவாய் தேவனுடைய அன்பை காண்பிக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே இந்த கிருபையின் உடன்படிக்கைக்கு உட்பட்ட நாம் ஒரு நாளும் ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு பாத்திரமாக மாறவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் உடன்படிக்கையில உண்மை உள்ளவர் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். கிறிஸ்துவின் மூலமாய் அவர் இந்த கிருபையின் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஒருவரும் அழிவை காண்பதில்லை என்பது சத்தியம். நாம் அடுத்த வசனத்துல வாசிக்கும் பொழுது 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன் முடி சூட்டி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். ஓகே, அந்த சிங்காசனத்தை சூழ 24 மூப்பர்கள் அங்கே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த சிங்காசனத்தை சூழ இருந்த இந்த 24 மூப்பர்கள் யார்? இந்த 24 மூப்பர்களை குறித்து பரிசுத்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? கவனிங்கள், சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு. போதும், கவனிங்க, இந்த 24 மூப்பர்களும் சொல்றாங்க, தேவரீர் எங்களை சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் இருந்து எங்களை உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர் என்று இந்த 24 மூப்பர்களும் சொல்லுவதாக அங்கே ஒரு வார்த்தை வருகிறது. அப்படியானால் இந்த 24 மூப்பர்கள் யார்? பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட சகல ஜாதிகள் சகல கோத்திரங்களுடைய பிரதிநிதிகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கவனிங்க, இந்த முழு உலகத்தையும் 2 பிரிவாக பிரிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த முழு உலக மக்கள் கூட்டத்தையும் 2 பிரிவாக பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி பிரிக்கலாம்னா, ஒன்று இஸ்ரவேலர்கள், இன்னொன்று இஸ்ரவேலர் அல்லாத புறஜாதிகள் என்று சொல்லி நாம் 2 விதமாக பிரிக்கலாம். ஆக இந்த இஸ்ரவேலிலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமாய் இருக்கிற இவர்களுக்கு பிரதிநிதிகளாக ஒரு 12 பேரும், ரட்சிக்கப்படாத புறஜாதி மக்களுக்கு பிரதிநிதிகளாக ஒரு 12 பேருமாக, ஆக 24 பேர் அங்கே இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம், இஸ்ரவேல் கோத்திரம் அல்லது இஸ்ரவேல் ஜனம் என்று சொல்லும் பொழுது அவருடைய பிரதிநிதிகளாக கோத்திர பிதாக்கள் அங்கே இருக்கலாம். புறஜாதியார் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய பிரதிநிதிகளாக அப்போஸ்தலர் அங்கே இருக்கலாம் என்று சொல்லி நாம் அறியலாம். ஏன் என்று சொன்னால், புதிய எருசலேம் என்று சொல்லி ஒரு தேவன் தம்முடைய ஜனத்தை வாசம் பண்ண வைக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துல அப்போஸ்தலருடைய நாமங்களும் இந்த கோத்திர பிதாக்களுடைய நாமங்களும் முக்கிய இடத்தை வகிக்கிறதை நாம் வாசிக்க முடியும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 12 14 வசனங்கள் வரையில நாம் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 21 12 14 வரையில, அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தனை கல்லை போலவும் பளிங்குனில் உள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயர்வுமானதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. கவனிங்கள், வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாருடைய 12 கோத்திரத்தாருடைய நாமங்கள் அங்கே எழுதப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலருடைய நாமங்களும் இருந்தது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஆக இந்த 24 மூப்பர்களும் இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளுடைய பிரதிநிதிகளாக, அதாவது இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு 12 பிரதிநிதிகள்,
புறஜாதியான விசுவாசிகளுக்கு ஒரு 12 பிரதிநிதிகள் என்று சொல்லி 24 மூப்பர்களும் பிரதிநிதிகளாக அங்கே அவர்கள் வீற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அறியலாம். இந்த 24 மூப்பர்களும் பரிசுத்தவான்கள். அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் கிரீடம் தரித்திருந்தார்கள், ஏனென்றால் அவர்கள் ஜெயம் கொண்டவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அடுத்த வசனத்திற்குள்ளா கடந்து போகலாம். 5வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. வெரி குட். கவனிங்க, இந்த 5வது வசனத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த சிங்காசனத்திலிருந்து இடி முழக்கமானது புறப்பட்டது என்பதை நாம் அங்கே அறிகிறோம். அப்ப இடி முழக்கம் என்பது எதை குறிக்கிறது என்றால், தேவன் கோபமாய் இருக்கிறார். தேவன் தம்முடைய கோபத்தை இப்பொழுது வெளிப்படுத்த போகிறார் என்பது இடி முழக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவன் அங்கே இடி முழக்கங்களையும் மின்னலையும் கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதே போல 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன இருக்குன்றத நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்றேன். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சவுல் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். ஆனா கர்த்தருக்கு அது விருப்பமில்லாத ஒரு காரியமா இருந்தது. ராஜா கொடுப்பது கர்த்தருக்கு ஒரு விருப்பமில்லாத காரியம். ஆனாலும் ஜனங்கள் பிடிவாதமா இருந்தபடினாலே கர்த்தரே சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாமுவேல் பின்பதாக வந்து ஜனங்களிடத்துல பேசுகிறார். நீங்கள் ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்ட காரியம் கர்த்தருடைய பார்வையில பிரியமில்லாதது, ஆண்டவர் உங்கள் மேல் கோபமாய் இருக்கிறார் என்று சொல்லி சாமுவேல் சொன்னார். ஆனா ஜனங்க அதை நம்பல. அதுக்கு சாமுவேல் சொன்னாரு, ஆண்டவர் கோபமா இருக்கிறாருன்றது உங்களுக்கு தெரியணும்னா நீங்க வேணா பாருங்க, கர்த்தர் இப்பொழுது இடி முழக்கத்தை அனுப்புவாரு அப்படின்னு சாமுவேல் சொல்லுவார். சொன்ன மாத்திரத்துல அங்க இடி முழக்கம் உண்டாகும் என்று அந்த பகுதி சொல்லுகிறது. அந்த பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். போதும். கவனிங்க. அப்படியானால் அவர்களுக்கு புரிந்து விட்டது கர்த்தர் நம்ம மேல் கோபமாக இருக்கிறார் என்பது. அப்போ இடி முழக்கத்தை தேவன் அனுப்பும் பொழுது தேவன் கோபமாக இருக்கிறார் என்பதை அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. அருமையானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் கோபமாக இருக்கிறார். இந்த ஜனங்களை அவர் நியாயம் தீர்க்க போகிறார் என்பது அந்த இடி முழக்கத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். கீழ்ப்படியாத, அடங்காத, ஆண்டவருடைய வருகைக்கு உட்படாத அந்த மக்கள் மேல் தேவனுடைய கோபம் சொரிய போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கவனிங்க, அதுல இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 7 ஆவிகள் அங்கே தேவனுடைய சிங்காசனத்தில் பக்கத்துல இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கிறதாக நாம் அறிகிறோம். கவனிங்க, 7 அக்கினி தீபங்கள். பொதுவாக 7 அக்கினி தீபங்கள் என்று சொல்லும்போது நம்முடைய புல்பிட்டில், நம்ம பலிப்பீடத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு எல்லோ கலர் குத்து விளக்கு. அது ஒரே ஒரு குத்து விளக்கு தான். ஆனால் 7 கிளைகள் அதுல இருக்கும். அந்த 7 கிளைகள் அதுல இருக்கிறதுனால அது ஒரு குத்து விளக்கு. ஆனால் 7 தீபங்கள் அதுல எரிந்து கொண்டிருக்கும். இப்படி ஒரு தீபம் பரலோகத்துல இருக்கிறதாக யோவான் அங்கே பார்க்கிறதாக சொல்றார். அப்ப அந்த குத்து விளக்கு என்பது 7 அக்கினி தீபங்கள் என்று சொல்லி நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அது 7 தீபங்கள் அல்ல, தேவனுடைய 7 ஆவிகள். அதாவது 7 ஆவி இல்லை, நல்லா கவனிக்கணும். ஒரே குத்து விளக்கு, 7 கிளைகள். அது போல ஒரே ஆவியானவர் அவருடைய 7 விதமான தன்மைகளாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஆவியானுடைய 7 விதமான தன்மைகள், ஆலோசனையின் ஆவி, கர்த்தருக்கு பயப்படும் ஆவி, உணர்வின் ஆவி, ஞானத்தின் ஆவி என்று சொல்லி ஆவியானுடைய 7 விதமான தன்மைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஆக அந்த 7 விதமான ஆவியானவர் நம்மை போதித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நம்மை சகல காரியங்களுக்குள்ளாகவும் அவர் போதித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நான் இங்கே நிறுத்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு பேசின இந்த காரியங்கள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கவனிங்க, இந்த
பலிப்பீடத்திற்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிற இந்த 7 ஆவிகள் நம்மையும் நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய 7 விதமான தன்மைகள் நம்மை உணர்த்தி, நம்மை போதித்து, நம்மை சிட்சித்து நடத்த நம்ம விட்டுக் கொடுப்போம். இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த நாளில் கேட்ட சத்தியத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே, இந்த சத்தியங்களின்படி நாங்கள் உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தருடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படிய எங்களை விட்டுக் கொடுக்க இந்த வருகைக்கென்று ஆயத்தப்பட தேவன் எங்களுக்கு கிருபை செய்கிறார்கள். நாங்களும் ஆயத்தப்பட, அநேகரை ஆயத்தப்படுத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து உங்களுடைய நன்மைகளால் நிரப்புங்க. எங்களை தாழ்த்துறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.